என் கண்ணில் ஈரம் வந்தால் என் நெஞ்சில் பாரம் வந்தால் சாய்வேனே உன் தோளிலே. கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அந்நாளிலே. இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் மகனாகும் வாரம் வருவாய். உன் வீட்டு சின்ன கோயில் நீ கொஞ்சம் வண்ண கோயில் நான் தானே. நான் வயது வளர்ந்தால் கூட மடி ஊஞ்சல் வேண்டும் ஆட. 1 2 3 4 வேருக்கு நீரை விட்டாய் நீராய் கண்ணீரை விட்டாய் பூவாச்சு என் தோட்டமே. உன் பேரை சொல்லும் பிள்ளை போராடி வெல்லும் பிள்ளை பூமாலை என் தோளிலே. இளம் பிறை என்று இருந்தவன் என்னை முழு நிலவாணி வடிவமைத்தாய். பற்றாத கங்கை நதியா தேயாத மங்கை நதியா நீ வாழ்க. புது விடியும் வேண்டும் எனக்கு எந்த நாளும் நீதான் கிழக்கு. நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர்த்தியே நீயே. தந்தை நீயே தோழன் நீயே தாலாட்டிடும் என் தோழி நீயே. எஃப்எல்மே வெயிலும் நீயே ஜூன் ஜூலை தென்றலும் நீயே. I like you. செப்டம்பர் வான்மழை நீயே அக்டோபர் வாடையும் நீயே. I thank you. உனை போலோ தாய்தான் இருக்க என்ன வேண்டும் வாழ்வில் ஜெயிக்க. உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். இனிய பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கள். ஏன்னா அதாச்சும் ராஜாம்பாள் அம்மாவுக்கு இன்றைக்கு 79வது பிறந்த நாளாம்னு சொல்லி உங்களோட 79வது பிறந்த நாளை கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கணும்னு சொல்லியும் சின்னதாவது சர்ப்ரைஸோட அவன் அன்பான வாழ்த்துக்களையும் உங்களுக்கு கொடுக்கணுமா. உங்களையும் இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தியும் பார்க்கணும். இந்த இடத்தையும் கொஞ்சம் கிளகலப்பாக்கி ஏன்னா பொம்மை குட்டி எல்லாத்தையும் அனுப்பி ஆக்களோட டான்ஸ் எல்லாம் போட்டு எல்லாரையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு வாங்குன்னு சொல்லி ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கணும். பொம்மை குட்டி எல்லாம் டான்ஸ் எல்லாம் போட்டு ஹாப்பியா சந்தோஷமா பிடிச்சிருக்கா? ரைட். அப்ப என்ன கொண்டு தந்து பொம்மை குட்டி ரெண்டு பேரும் ஒரு ஆள் கேக் தந்தது. ரைட். அதாச்சும் பிறந்த நாளாமன்னு சொல்லி ஒரு அழகான கேக்கு அனுப்பி இருக்கணும். அதோட இன்னும் மற்ற என்ன கிஃப்ட் வந்தது? இங்கே எடுத்து பாருங்க, கையில எடுத்து பாருங்க. காசும் வெத்தலை பாக்கு பிள்ளையார். ஏன்னா அதாச்சும் உங்களோட பிறந்த நாளா நீங்க எப்பவுமே செல்வமா இருக்கணுமா, வேணா நிறைய செல்வங்கள் எல்லாம் பெருகணுமான்னு சொல்லி பிள்ளையார் சிலையோட அதாச்சும் பிள்ளையார்கிட்ட 10,000 ரூபாய் காசையும் கொடுத்து அனுப்பி இருக்கணும். நீ பிறந்த நாளை நல்ல சந்தோஷமா கொண்டாடட்டுமாம், கேக் எல்லாம் கட் பண்ணின்னு சொல்லி சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது. எதிர்பார்த்தீங்களா அடி குடிம்பி பொம்மை கொடி எல்லாம் வந்து எப்படி யாரோ கேக் கொண்டாருங்க நினைச்சீங்களா? நான் சும்மா ஒரு நார்மல் கேக் வந்த வேலை கண்ண நேரம் இருந்துட்டேன். ரைட். நாங்க சரியா லேட்டா போச்சு. ஏன்னா எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்துட்டு ரைட். அதான் லேட்டா போயிட்டுது. இருந்தாலும் லேட் ஆகினாலும் பரவாயில்லை. உங்களை இன்றைக்கு தாங்கள் சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமாம், கேக் எல்லாம் கட் பண்ணணுமாம்னு சொல்லி ஆசைப்பட்டு இப்படி ஒரு அகலை அனுப்பி இருக்கணும். சந்தோஷம். எவ்வளவு சந்தோஷம்? நிறைய சந்தோஷம் உண்டா?
ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரைட். நான் சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது. இப்ப உங்களோட பிறந்த நாளாம்னு சொல்லி உங்களோட பிறந்த நாளை மறக்காம ஞாபகம் வச்சு, ஏன்னா அதாச்சும் 79வது பிறந்த நாள், 79வது பிறந்த நாளை மறக்காம ஞாபகம் வச்சு இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தணுமா வேண்டி இப்படி அகல அனுப்பி இருக்கணும். ரைட். அப்ப யார் அனுப்பி இருப்பின்னு தெரியுமா? உங்களோட பிறந்த நாளாமன்னு சொல்லி மறக்காம ஞாபகம் வச்சு அவன் சார்பா கேக் எல்லாம் கட் பண்ணணுமா, உங்களை இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தியும் பார்க்கணும் இப்படி அனுப்பி இருக்கணும். யாரா இருக்கும் தெரியுமா? யார் அனுப்பினு? 2 பிள்ளைகள் வெளியில இருக்குன்னா வெளியே ஒரு ஆள் அனுப்பி. 2 பிள்ளைகள் வெளியில இருக்கணும், அவையில ஒரு ஆளா இருக்கும். அப்படியா? 2 பேருமே அனுப்பி இல்லையே? 2 பேரும் உங்களோட பிள்ளைகள் அனுப்பியில, வேற ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கணும். இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு கேளுங்க என்ன செய்யறான்னு தாங்களும் பார்க்கணுமா என்ற ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்குது. இவையல் தான் செய்யணும். வேற யாரும் சொந்தக்கார் செய்யறதா தெரியல. இந்தியால நிறைய பேர் வந்து நிக்கணும். இதுக்கு நிக்கிறார்கள் சில இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டு சத்தம் நிக்கணும். யார சொல்றா இன்றைக்கு, ஏன்னா இவன் யார சொல்ற என்ன நடக்குது பாப்போம் மட்டும் சில வேலும் இதுக்கு நிக்கிறாங்களும் அரேஞ்ச் பண்ணி போட்டு சத்தம் விடாம நிக்கலாம். அப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. சரி, அப்ப நீங்க சொல்லுங்க. அப்ப நீங்க என்னத்த சொன்னாலும் இப்படி எல்லாம் செய்யறேன்னு சொன்னா கட்டாயம் இவை எல்லாத்தையும் இருக்கும்னு சொல்லி யாராச்சும் இருக்கிறாங்களா? நீங்க என்னத்த சொன்ன யார சொன்னாலும் இப்படி செய்யறேன்னு சொன்னா இவையல் தான் யாரும் இருக்கணுமா? சொல்ல இயலாது. சரி, அப்ப 2 பிள்ளைகள் எங்க இருக்கணும்? எந்த நாட்டுல இருக்கணும்? பிரான்ஸ்ல இருக்கணும். அப்ப அவையில அனுப்பி இருப்பினுவா. என்ன பேர் 2 பேருக்கும்? ஒரு ஆளுக்கு ஜெயந்தினி, ஒரு ஆளுக்கு சூர்லினி, சுகிர்தினி. ரைட். அதாச்சும் 2 பிள்ளைகள் அனுப்பி இருப்பேன்னு சொல்றீங்க. ஒருத்தர் தான் அனுப்பி இருப்பினோம். சரி, அப்ப யார் இந்த மாதிரி அனுப்பினு தெரிஞ்சா என்ன சொல்ல போறீங்களா? வேலைக்கு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குது. ஏன்னா 79வது நாளை சிறப்பா நான் கொண்டாடுவேன் என்று நினைக்கல. அப்படி எல்லாம் நடந்தது. எனக்கு நிறைய சந்தோஷம். அப்ப இப்படி எல்லாம் வந்தா சந்தோஷம். சரி, அப்ப யார் அனுப்பினு சொல்லி பாப்போமா? சரி, அதாச்சும் வந்து இன்னைக்கு உங்களுக்கு 79வது பிறந்த நாள். என்ன 79வது பிறந்த நாளாம் என்று சொல்லி இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினவைக்கு உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினவைக்கு உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? நீங்க சொன்னா சரியான விருப்பமும் கூட அவைகளுக்கு. ஆனா சின்னதா ஒரு கவலையா. என்ன கவலை? உங்களோட பிறந்த நாளுக்கு உங்களோட பக்கத்துல இல்லையா? ஏன்னா அதாவது இந்த கிஃப்ட் அனுப்பினாக்கள் உங்களோட பிறந்த நாளுக்கு உங்களோட பக்கத்துல இல்லையா? ஏன்னு சொன்னா அவையில் ரொம்ப தூரத்துல இருக்கீனாமாம். தூரத்துல இருந்தாலும் அவைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைக்கு உங்களுக்கு வந்து சேரணும். உங்களையும் கேக்கெல்லாம் கட் பண்ணி சந்தோஷப்படுத்தணுமா என்று ஆசைப்பட்டு இப்படி அனுப்பினது யாருண்டா நீங்க வேலைக்கே சொன்ன மாதிரி யார்? பிரான்ஸ்ல இருந்து உங்களுடைய 2வது மகள் சுகிர்தினி. ஏன்னா ரைட். அப்ப அவங்க தான் வந்து இன்னைக்கு அம்மாண்ட பிறந்த நாள். ஸோ அம்மாவோட நாங்கள் பக்கத்துல இல்ல, தூரத்துல இருக்கிறோம். தூரத்துல இருந்தாலும் அம்மாவுக்கு இப்படி கேக்கெல்லாம் கட் பண்ணி அம்மா வந்து இன்றைக்கு சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் என்று ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறான். சந்தோஷமா? என்ன சொல்ல போறீங்க மகளுக்கு இப்படி எல்லாம் கேட்கலாம் அனுப்பினதுக்கு? நான் இப்படி நடக்கும் நினைக்கையில் 79வது பிறந்த நாளுக்கு இந்த அளவில் செய்தது எனக்கு பெரிய மிக்க சந்தோஷம். நான் 80வது பிறந்த நாள் தான் விமர்சையா கொண்டாடுவேன். ரைட். 80வது செய்வினம் பெருசா. ஏன்னா இது ஒரு குட்டி சர்ப்ரைஸ். 80வது பிறந்த நாள் பெருசா செஞ்சு விடுவோம். செய்வது இருந்தாலும் சந்தோஷம். ரைட். அதாச்சும் அழகான மூத்தவா சொல்ல சொல்ல என்ன லேட் ஆகுது சும்மா கேக் வெட்டுறதுக்கு நான் பேசிக்கொண்டு நீங்கள் சத்தம் படாம சொல்லி ரைட். அதாச்சும் அழகான பிள்ளைகள், அன்பான பிள்ளைகள். அவைகள் வந்து ஆசைப்படினோம் எங்க அம்மா வந்து இன்றைக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கணும்னு சொல்லி அவையெல்லாம் ஆசைப்படினோம். வேணாம். அப்ப அவையெல்லாம் ஆசைப்படுற மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கணும் என்று சொல்லி நாங்களும் வாழ்த்திக் கொள்ளுறோம். இனிய பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கள். ரைட். கேக் வெட்டுவோமா?
இங்க பாருங்க ரைட் நீங்க தீர்த்துருங்க ரைட்